ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாதாவரத்தில் டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கரெக்டான லொக்கேஷனும் அங்கே என்னென்னலாம் ஆஃபர் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிமார்ட்டுக்கு வந்து மாதாவரம் ரவுண்டானிலேருந்து யூட்டர்ன் பண்ணி திரும்ப மூலக்கடைக்கு போகிற மாதிரி வந்தோம் அப்படின்னா, அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது இந்தியன் ஆயில் ஆப்போசிட்டில் இருக்குது டிமார்ட் வந்து நமக்கு இங்கே இருக்குது. நல்ல பெரிய பார்க்கிங்கோட ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. வீடியோவில் வேறு மாதிரி வரும். ப்ளஸ் நான் வந்து ஆஃபர்ஸ்லாம் காட்டுறேன். ஏன் அப்படின்னா என்னை வந்து வீடியோ எடுக்க விடலை. வீடியோ எடுக்காதீங்க, இங்கே அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் சின்ன சின்ன ஆஃபர்ஸ்லாம் வந்து காட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால தான் காட்டியிருக்கேன். அதனால் நீங்கள் வீடியோவில் வந்து என்னென்ன பொருளை ஆஃபரில் காட்டுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. ரொம்பவே கம்மியான ப்ரைஸும் இருந்தது. பாதாம், முந்திரி எல்லாமே கம்மியான ப்ரைஸில் தான் இருந்தது. பிஸ்தா கூட நாங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி லூஸ்லேயும் வந்து கிராசரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெயிட் போட்டுக்கலாம். நமக்கு கரெக்டாக 1 kg தான் வேணும்னா 1 kg ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி கவரில் போட்டு பக்கத்துலேயே கவர் வச்சுருக்காங்க. 1 kg 5 kgன்னு கவர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கவரில் வந்து நம்ம பேக் பண்ணி பக்கத்துலேயே சீல் போடுற மிஷின் இருக்குது. வெயிட் போட்டு பில் போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ரேட்டெல்லாம் வந்து ஓரளவு நல்லா தான் இருந்தது. கோதுமை மாவுலாம் 1 kg 40 rupees தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் நானும் அதில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து சப்பாத்தி சுட்டிருந்தேன். ஓரளவு சாஃப்டாக தான் இருந்தது நல்லா. உளுந்துமே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருந்தது. வாங்கிட்டு வந்திருக்கேன், பட் இன்னும் யூஸ் பண்ணல. இதில் என்ன ஒன்றுனா ராகி மாவு அது ரொம்பவே காலியாக இருந்தது. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ ஹெல்த் பெனிஃபிட் எதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு பழைய காலத்தை நோக்கி போகிறாங்க. ராகி, கம்பு அந்த மாதிரி போகிறாங்க. அதனால் மைதா மாவுலாம் பெருசாக தான் இருந்தது. ஆனால் ராகி ரொம்ப கம்மியாக இருந்தது. இது பிரியாணி அரிசி. பிரியாணி அரிசிலாம் 75க்கு தான் போட்டிருந்தாங்க. நான் பிரியாணி அரிசி செஞ்ச வீடியோ வந்து லாஸ்ட்டாக பின் பண்ணுறேன். அது செக் பண்ணி பாருங்கள். ஓரளவு நீளமாக நல்லா தான் இருந்தது. ஓகே தான். அந்த ப்ரைஸ்க்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. நிறையா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. கிராசரியிலேருந்து, ஷூலேருந்து எக்ஸட்ரா எல்லாமே ஆஃபரில் தான் இருந்தது. ஏன்னா இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிமார்ட்னால் சொல்லவே வேணாம். ப்ரைஸ் இங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை. கோதுமை மாவுலாம் ரொம்பவே நல்லா மணியாக இருந்தது. முத்து முத்தாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்தது எடுத்து பார்க்கும்போதே. பட் நமக்கு நீங்கள் இங்கே ஒன் டைம் போய் பார்க்கும்போது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஏரியாவில் பார்க்கும்போது டிமார்ட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. டேட்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. வாங்கிட்டு வந்தோம். அதை வெளியே பார்க்கும்போதே நல்ல ஒரு குவாலிட்டியாக அரபிக் சைடில் உள்ள அந்த ஒரு டேஸ்ட் இருந்தது. நல்லா இருந்தது. டேட்ஸ் கூட தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். மிஸ்டர் கோல்ட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நியர்பையில் 142 நான் வாங்கினேன். பட் அங்கே வந்து 137 தான், அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஏன்னா நான் வீடியோ காட்டுறதும் நான் பேசுகிறதும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மந்த்லி கிராசரி ஐட்டம் வாங்குறவங்க இங்கே போனீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்கிட்டு வரலாம். இப்போ நீங்கள் வெளியே பர்ச்சேஸ் வந்து ஒரு 5000க்கு பண்ணுறீங்கன்ற டைமில் இங்கே போனால் உங்களுக்கு 3500 4000 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அவ்வளோ ரேட்டு டிஃப்ரெண்ட் வரும். பசங்களுக்கு நிறைய டிஷர்ட் போட்டிருந்தாங்க. 199 179 அந்த ரேஞ்சிலலாம் நிறைய போட்டிருந்தாங்க. பட் என்னென்னா நாங்கள் இயர்லி மார்னிங்கே போயிட்டோம். ஸோ எல்லாமே வந்து மிக்ஸாக இருந்தது. நம்ம ஒன்று பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா அது வேறு ரேட்டாக இருந்தது. அதனால் எல்லாமே அப்போ தான் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறவங்க எடுத்து அப்படி அப்படியே வேறு இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. அது ஒர்க்கர்ஸ் தான் வந்து மார்னிங் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் எங்களால் கரெக்டாக பண்ண முடியலை வீடியோ. இருந்தாலும் நான் போயிட்டு வந்ததுக்கு எனக்கு சேட்டிஸ்ஃபைடு தான். நாங்கள் ஒரு 3000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். கிராசரி ஐட்டம் பசங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஓகேவாக தான் இருந்தது. ஷூலாம் நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க. டிஷர்ட்டு நிறைய ஆஃபரில் இருந்தது. பட் பசங்களுக்கு டிஷர்ட் நான் பார்க்கும்போது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருந்ததா, ஸோ அதனால்
வந்துட்டோம் நாங்கள். சரி நெக்ஸ்ட் டைம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். நான் முக்கியமாக போனது என்னென்னா, ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணுறோம், அது போனால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இங்கே நமக்கு தேவையான பொருளாம் இருக்குமான்னு பார்க்க போனேன். பட் அங்கே ப்ரௌனி சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதாவது சாக்லேட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கொக்கோ பவுட்ரு கூட கேட்டதுக்கு இல்லை, உள்ளே இருக்குது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டோம். சரி ஓகே, ப்ரௌனிக்கு இந்த இந்த ஷாப் நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி. பட் 79ல் பசங்களுக்கு டிஷர்ட் போட்டிருந்தாங்க, கிட்ஸுக்கும் போட்டிருந்தாங்க, 149ல் பெரிய பாய்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஓகேவாக தான் இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் போய் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பெட்ஷீட்டு, சிங்கிள் பெட்ஷீட்டு, டபுள் பெட்ஷீட்டு எல்லாமே அந்த மாதிரி இருந்தது. பட் என்ன ஒரு ரெக்வெஸ்ட்டுனா, எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு போயிடுறீங்க. அது ஒர்க்கர்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். அது ஒன்று தான் எனக்கும் ஒரு கஷ்டமாக இருந்தது. எடுத்துகிட்டு அதே இடத்துல வேண்டான்னா அதே இடத்துல வச்சுட்டு போயிட்டா அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லாமே வேறு வேறு இடத்துல இருந்தனால அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக போகுது போல் ஒர்க்கும், அந்த மாதிரி போகுது. கிட்ஸுக்கு நமக்கு தேவையான இந்த கிச்சன் ஐட்டம் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு முக்கியமாக இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பேஸ்கட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது, க்யூட்டாக. பசங்களுக்கு இதில் கூட டிஃபன் லஞ்சு கொடுத்து விடலாம். 99 தான் போட்டிருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. இதெல்லாம் கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாமே 79, 99 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. நான் எல்லாமே மேக்ஸிமம் ப்ரைஸையும் அந்த திங்ஸையும் தான் காட்டிகிட்டு இருக்கேன். என்னால் வீடியோ கரெக்டாக பேச முடியலை. ஏன்னா நான் எல்லாமே வீடியோ தெரியாமல் கொஞ்சம் அந்த ஆஃபரை மட்டும்தான் எடுத்தேன். இந்த இடத்துலலாம் வீடியோ எடுக்கும்போது இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக எடுக்க முடில. பட் நிறைய பேர் போடுறாங்க. எங்களை ஒரு 2 பேர் சொன்னாங்க எடுக்காதீங்க அப்படின்னு. அதனால் ஓகேன்னு நாங்கள் ஸ்கிப் பண்ணி வச்சுற மாதிரி ஆயிடுச்சு. காப்பர் பாட்டிலெலாம் கம்மியான ரேஞ்சில் தான் இருந்தது. 699 தான் போட்டிருந்தது. இது ஸ்பூன் ஐட்டம் அந்த மாதிரி நம்ம கேக்கெலாம் பாத்திரத்தில் வச்சு செய்கிறதுக்குள்ள ஸ்டாண்டு, முக்கியமாக இந்த ஸ்டாண்டு கேக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வயசான பாட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு இடித்து சாப்பிடுவாங்கள்ல, வெத்தலை பாக்கு, அதுதான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது. அது பார்க்கும்போது இந்த பழைய ஞாபகம் நமக்கு வந்தது. இது வெஜிடபிள் கட்டர்லாம் 99 தான் போட்டிருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இது பிளேட்டு 3 பிளேட்டு, 3 பவுல் 229 அந்த ரேஞ்சில் தான் போட்டிருந்தது. நல்லா வெயிட்டாக இருந்தது. தாராளமாக அந்த ப்ரைஸ்க்கு அந்த காம்போ ஆஃபரை வாங்கலாம். பட் நான் அதெல்லாம் வாங்கலை. கிராசரி ஐட்டம் தான் முக்கால்வாசி நான் வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக ஒன் டைம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் நிறையா இருந்தது. பேக்லேருந்து A to Z வரை எல்லாமே இருந்தது. நான் எல்லாமே என்னால் கவர் பண்ண முடியலை. ஏன்னா அவங்க அலோடு இல்லை அப்படின்றதுக்கப்புறம் நம்ம வீடியோ திரும்ப திரும்ப எடுத்தால் அது நமக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனாலேயே நான் சும்மா கையில் வச்சு சும்மா செல்லை இந்த மாதிரி காட்டி ப்ரைஸை மட்டும் காட்டி அந்த மாதிரி தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தது. ஃபுல் வீடியோ நம்மளால் எடுக்க முடியலை. அவங்க அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம ஃபுல்லாக எடுத்துருந்துருக்கலாம். இந்த கண்ணாடி பாட்டில்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 79, 59, 19 இந்த ரேஞ்சிலலாம் இருந்தது. பேக் சைடும் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இங்கே கூட ஒரு சிஸ்டர் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம எடுக்கலை, கிட்டே போகலை, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நமக்கு என்னெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள் இருக்கோ நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு இடமா போய் நீங்கள் தேடி கஷ்டப்படுறதுக்கு இங்கே போனோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அதுவும் நிறைய கடை வச்சுருக்கிறவங்களாம் 5 கிலோ 10 கிலோ கண்டிப்பாக நீங்களும் போய் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் சிஸ்டர், உங்களுக்கும் பிடிக்கும். இதுதான் அந்த பிரியாணி அரிசி. ஸோ எனக்கு ஓகேவாக தான் இருந்தது, நல்லா நீளமாக இருந்தது. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸ். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.